வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் பைக்கில் கணவருடன் சென்ற கர்ப்பிணி பெண்ணிடம் மர்ம நபர்கள் நகையை பறித்து செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அரசு இடஒதுக்கீட்டில் தேர்வான 64 மாணவர்களை சேர்க்க மறுக்கப்பட்டதால் புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் நாராயணசாமி தலைமையில் சென்டாக் கன்வீனர், சுகாதாரத்துறை செயலாளர், சுகாதாரத்துறை இயக்குநர் ஆகியோரை சந்தித்து முறையிட்டனர். தேசிய தத்தெடுப்பு மாதத்தை முன்னிட்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், துறை இயக்குநர் இளங்கோவன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். காரைக்காலில் பெய்த கனமழையால் நீரில் மூழ்கிய 2000 ஏக்கர் விளைநிலங்கள். அமைச்சர் திருமுருகன் நேரில் ஆய்வு. புதுச்சேரி கிராமப்புறங்களில் மழையால் வெளியேறும் உபரி நீரினால் செட்டிப்பட்டு படுகை அணை நிரம்பி வழிகிறது. இதில் அந்த பகுதி இளைஞர்கள் தூண்டில் போட்டு மீன் பிடித்து மகிழ்ந்தனர். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் பைக்கில் கணவருடன் சென்ற கர்ப்பிணி பெண்ணிடம் மர்ம நபர்கள் நகையை பறித்து செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி 45 அடி ரோட்டில் உள்ள காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏ அலுவலகம் எதிரே இரவு நேரத்தில் கர்ப்பிணி பெண் ஒருவர் கணவருடன் பைக்கில் சென்று கொண்டிருந்தார். அவர்களை பின்தொடர்ந்து பைக்கில் வந்த 2 மர்ம நபர்கள் அப்பெண் கழுத்தில் அணிந்திருந்த செயினை அறுத்துக் கொண்டு வேகமாக தப்பிச் சென்றனர். அப்போது கர்ப்பிணி பெண் கணவருடன் சாலையில் தடுமாறி விழும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த வீடியோ தொடர்பாக பெரியகடை போலீசார் விசாரித்து வருகின்றனர். அரசு இடஒதுக்கீட்டில் தேர்வான 64 மாணவர்களை சேர்க்க மறுக்கப்பட்டதால் புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் நாராயணசாமி தலைமையில் சென்டாக் கன்வீனர், சுகாதாரத்துறை செயலாளர், சுகாதாரத்துறை இயக்குநர் ஆகியோரை சந்தித்து முறையிட்டனர். புதுச்சேரி மாநிலத்தின் சென்டாக் நிர்வாகம் வழியாக பிஜி மருத்துவ படிப்பு படிக்க தேர்வான மாணவர்களை வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் நாங்கள் மைனாரிட்டி கல்லூரி என்று பிஜி மருத்துவம் படிக்க சென்டாக் வழியாக அரசு இடஒதுக்கீட்டில் தேர்வான 64 மாணவர்களை சேர்க்க மறுக்கப்பட்டதால் புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் நாராயணசாமி தலைமையில் சென்டாக் கன்வீனர், சுகாதாரத்துறை செயலாளர், சுகாதாரத்துறை இயக்குநர் ஆகியோரை சந்தித்து முறையிட்டனர். அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். மேலும் ஆளுநர், முதல்வர் தலையிட்டு மாணவர்களை சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டி கோரிக்கை வைக்கப்பட்டது. தேசிய தத்தெடுப்பு மாதத்தை முன்னிட்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், துறை இயக்குநர் இளங்கோவன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் தேசிய தத்தெடுப்பு மாதம் 2024 காமராஜர் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை பொறுப்பு இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு விழாவினை சிறப்புரையாற்றினார். ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை பொறுப்பு இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். வளர்ப்பு, பராமரிப்பு மற்றும் வளர்ப்பு தத்தெடுத்தல் மூலம் வயதான குழந்தைகளுக்கு மறுவாழ்வு அளித்தல் என்பதனை முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய தத்துவள ஆதார மையம் துணை இயக்குநர் ரிச்சா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி ஜெயபிரியா தத்தெடுப்பு பற்றிய முக்கிய குறிப்புகளையும் வழங்கினார். இதில் குழந்தைகளை தத்தெடுக்கும் போதும் பெற்றோர்களும், தத்தெடுத்த பெற்றோர்களும் மற்றும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளும் பங்கு பெற்று நடைமுறை குறித்த அனுபவங்களை பகிர்ந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்காலில் பெய்த கனமழையால் நீரில் மூழ்கிய 2000 ஏக்கர் விளைநிலங்களை அமைச்சர் திருமுருகன் நேரில் ஆய்வினை மேற்கொண்டார். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக விட்டு கனமழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்து செங்கல் புயலாக மாற உள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்கள், குறிப்பாக காரைக்கால் மாவட்டத்தில் பரவலாக விட்டு கனமழை பெய்து வருகிறது. நேற்று காலை வரை சுமார் 9 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ள நிலையில் மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் உள்ள குடியிருப்பு மற்றும் சுமார் 2000 ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. காரைக்கால் அடுத்த தலத்தெரு மேற்கு பகுதியில் அமைந்துள்ள சுமார் 200 ஏக்கர் விளைநிலங்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளது. இந்நிலையில் இன்று புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன், வேளாண் துறை கூடுதல் இயக்குநர் கணேசன் உடன் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை பார்வையிட்டு விவசாயிகளிடம் பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். குறிப்பாக தலத்தெரு, அண்டூர், தென்னங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விளைநிலங்களில் விவசாயிகளுடன் வயலில் இறங்கி அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார்.
அப்போது நீரில் மூழ்கி நெற்பயிர்கள் அனைத்தும் சேதமடைந்து விட்டதாகவும் இதற்கு உரிய இழப்பீட்டு தொகையை அரசு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தனர். அத்துடன் கடந்த ஆண்டு இன்சூரன்ஸ் தொகை இதுவரை விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை என்பதையும் அவர்கள் தெரிவித்தனர். கோடப்பாக்கம்பேட் பகுதியில் மனையை திரும்ப ஒப்படைக்க வேண்டி சாலையை வழிமறித்த குடும்பத்தினரை சமாதானம் செய்து விரைவில் உங்களுக்கான இடம் கிடைக்கும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க மறியல் கைவிடப்பட்டது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம்பேட் தச்சூர் மாரியம்மன் கோவில் எதிரில் 5 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கூடப்பாக்கம்பேட் பஞ்சாயத்தாளர்கள் சார்பில் 14/3/2006 ஆண்டு கூடப்பாக்கம்பேட்டில் உள்ள கொல்லிவேலி தெரு தச்சூர் அம்மன் கோயில் வழியாக மெயின் ரோட்டிற்கு செல்வதற்கு தங்களுக்கு சொந்தமான மனைகளை கேட்டுள்ளனர். அதற்கு பதிலாக அந்த ஆண்டில் அதிகாரத்தில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கூறி எங்கள் 5 நபர்களும் அரசு வழங்கும் இலவச மனைப்பட்டாயை வாங்கி தருமாறும் ஊர் பஞ்சாயத்தார்கள் உறுதிமொழி கூறி தங்களுக்கு 2006 உத்தரவாத பத்திரம் எழுதி கையெழுத்திட்டு அளித்துள்ளனர். இதனை நம்பி நாங்கள் அவர்களிடம் ஒப்படைத்த எங்களின் மனையை வாங்கி நேர்வழி சாலை அமைத்து தர வேண்டும் என்றும், ஆனால் பஞ்சாயத்தார்கள் கூறியபடி தங்களுக்கு மனைப்பட்டா எதுவும் வாங்கி தரவில்லை. மேலும் 18/4/2013 ஆண்டில் உள்ள ஊர் கிராம பஞ்சாயத்தார்களிடம் முறையிட்டோம். அவர்களும் அந்த ஆண்டில் ஆட்சியில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினரிடம் கூறி இலவச மனைப்பட்டா வாங்கி தருகின்றோம் என்றும் அவர்களும் உத்தரவாத பத்திரம் எழுதி கொடுத்தனர். ஆனால் 2024 ஆண்டு வரை இதுவரை எங்களுக்கு எந்த இலவச மனைப்பட்டாவும் வாங்கி தரவில்லை. எங்கள் குடும்பமும் பெரிய குடும்பமாக ஆகிவிட்டது. அதனால் எங்களுக்கு இட வசதி பற்றாக்குறை ஆகிவிட்டது. அதனால் நாங்கள் ஒப்படைத்த மனையை திரும்ப எங்களிடமே ஒப்படைக்கும்படியும் அந்த மனையை நாங்களே ஆண்டு கொள்கிறோம் என்றும் தெரிவித்திருந்தனர். மேலும் கடந்த 3 நாட்களாக அப்பகுதியில் சாலையில் மூடியுள்ளனர். இது சம்பந்தமாக அமைச்சர் சாகித்ய சரவணகுமார் அக்குடும்பத்தினரிடம் பேசியதன் அடிப்படையில் நல்ல முடிவு எட்டியுள்ளதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் தெரிவித்தனர். 18 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு சுமூகமாக பிரச்சனையை தீர்த்து கொடுத்த அமைச்சர் சாகித்ய சரவணகுமாருக்கு அப்பகுதி மக்கள் தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். புயல் எச்சரிக்கையை அடுத்து புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வயிற்றுக்குப்பம், குருசுக்குப்பம் கடலோர பகுதிகளை சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனையடுத்து புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட கடலோர பகுதிகளான வயிற்றுக்குப்பம், குருசுக்குப்பம் ஆகிய பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் அந்த பகுதி பொதுமக்களை பாதுகாப்பாக இருக்கும்படி அவர் அறிவுறுத்தினார். ஏதாவது தேவை ஏற்பட்டும் செய்தும் கொடுப்பதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன், பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், மாநில ஓபிசி அணி துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகளான அருண்குமார், பாலா, பாலகிருஷ்ணன், குணா, தேசிங், சோஷிலா, பாக்கியா, உமா மகேஸ்வரி, கோவிந்தராஜ், ஆனந்த பாபு, நாகராஜ், ராகுல், ஹரீஷ், அரசு மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கிராமப்புறங்களில் மழையால் வெளியேறும் உபரி நீரால் செட்டிப்பட்டு படுகை அணை நிரம்பி வருகிறது. இதில் அந்த பகுதி இளைஞர்கள் தூண்டில் போட்டு மீன் பிடித்து மகிழ்ந்தனர். செங்கல் புயல் காரணமாக புதுச்சேரியில் நகர பகுதிகளில் மழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக கிராமப்புறங்களில் இருந்து வெளியேறும் உபரி நீரால் செட்டிப்பட்டு படுகை அணை நிரம்பி வருகிறது. இதனால் அந்த பகுதியில் உள்ள ஏராளமான இளைஞர்கள் தூண்டில் போட்டு மீன் பிடித்தும் ஆனந்த புள்ளியில் போட்டும் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வயிற்றுக்குப்பம் பகுதியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலய கட்டுமான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வயிற்றுக்குப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை வயிற்றுக்குப்பம் பஞ்சாயத்து குழுவினரை நேரடியாக சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் கட்டுமான பணிகளுக்கு உதவி செய்வதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம் உறுதியளித்தார். முன்னதாக அங்காள பரமேஸ்வரியை சட்டமன்ற உறுப்பினர் வழிபட்டார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன், பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், மாநில ஓபிசி அணி துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகளான அருண்குமார், பாலா, பாலகிருஷ்ணன், குணா, தேசிங், சோஷிலா, பாக்கியா, உமா மகேஸ்வரி, கோவிந்தராஜ், ஆனந்த பாபு, நாகராஜ் மற்றும் ராகுல், ஹரீஷ், அரசு மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் முதல் முறையாக ஏழை குடும்பத்தை சேர்ந்தவரின் மகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மஞ்சள் நீராட்டு விழா நடத்த உதவிய தொகுதி எம்எல்ஏ பிரகாஷ்குமாரின் செயல் பல்வேறு தரப்பினரிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்தவர் ஏழை தொழிலாளி சபீர். இவர் அதே பகுதியில் சாலையோரம் பழக்கடை வைத்துள்ளார். இந்த நிலையில் அவரது மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்த அந்த பகுதியில் உள்ள பல்வேறு திருமண நிலையங்களை அணுகிய போது அதிக விலை இருந்ததால் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமாரை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் விழா நடத்த அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுத்தார். இதனை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் விழா நடத்த பிரகாஷ்குமார் எம்எல்ஏ அனுமதி தந்ததுடன் அலுவலக ஊழியர்களை விழா முடியும் வரை உதவி செய்யுமாறு அறிவுறுத்தினார். இதனால் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வாழை மரம் தோரணம் கட்டி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை தொகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் செயல் தொகுதி மக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் தாமரைக்குளம் பகுதியில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறையின் சார்பில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. ரூபாய் 10.62 லட்சத்தில் அமைக்கப்பட்ட புதிய சுத்திகரிப்பு நிலையத்தை இன்று ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி திறந்து வைத்தார். இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மூலம் கூடப்பாக்கம், கோனேரிக்குப்பம், அகரம், உளவாய்க்கால் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பொதுமக்கள் பயனடைய உள்ளனர். ரூபாய் 7 செலுத்தி கேனில் 20 லிட்டர் குடிநீரை பெற்றுக் கொள்ளலாம். இந்த சுத்திகரிப்பு நிலையம் தினசரி 8000 லிட்டர் குடிநீரை சுத்திகரித்து பொதுமக்களுக்கு வழங்கும் என்றும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் திறப்பு விழாவை முன்னிட்டு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் 100 பேருக்கு இலவச தண்ணீர் கேனை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் வெங்கடேசன், பாஜக மாநில செயலாளர் ஜெயக்குமார் ரெட்டியார், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், பாஜக தொகுதி தலைவர் ஐயனார் மற்றும் ராமநாதன் ரெட்டியார், தாமோதரன், கணபதி, சிவசங்கர், முத்துல முரளி, பாலு, ரங்கநாதன், முரளி, முருகன், பூபாலன், கரி, குப்புசாமி, தனஞ்சயன், சுரேஷ், ஐயனார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பாவலர் புதுவை இளங்கோயில் எழுதிய துளிரை தாங்கும் பெருமரங்கள் நூல் அறிமுக விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுவை வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் பாவலர் புதுவை இளங்கோயில் எழுதிய துளிரை தாங்கும் பெருமரங்கள் என்ற நூல் அறிமுக விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு ஆசிரியர் பாரதி ராஜா நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்ய சிவகலா, வாணி, சிவசங்கரி ஆகியோர் தமிழை வாழ்த்து பாடினர். தொடர்ந்து பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியர் சங்கர் வரவேற்புரையாற்ற புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை உரையாற்றினார். தொடர்ந்து செந்தமிழ் செம்மல் சீனிவாச வேணுகோபால் நூலை அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள், கலைமாமணி ஆறு செல்வன், வீர தமிழச்சி வேலுநாச்சர் இலக்கிய சமூக இயக்கத்தின் நிறுவனர் NS கலைவரதன், நல்லாசிரிய முனிவர் பூங்குழலி பெருமாள் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து நூல் ஆசிரியர் பாவலர் புதுவை இளங்கோயில் நோக்க உரை மற்றும் ஏற்புரையாற்றினார். இவ்விழாவில் நலத்திட்ட உதவிகளோடு தெய்வ திரு ஜீவ தட்சிணா லட்சுமி சுப்பு அறக்கட்டளை தொடங்கப்பட்டது. இந்த அறக்கட்டளையை கல்யாணி சித்ரா தேவி, கமலவாசகி, சிவகலைவாணி, சிவசங்கரி ஆகியோர் குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாவலர் புதுவை யுகபாரதி கலை முதியோர் இல்ல நிறுவனர் கலைவாணி கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தியாகத்தின் திருவுருவம் அன்னை கண்ணம்மாளின் 11வது நினைவு தினத்தையொட்டி லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தியாகத்தின் திருவுருவம் அன்னை கண்ணம்மாளின் 11ஆம் ஆண்டு நினைவு தினம் ஸ்ரீ சப்தகிரி குழுமம் மற்றும் குடும்பத்தினர் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. விழாவினை ஒட்டி லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் MJF VPS ரமேஷ்குமார் தலைமையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதனோடு பகுதியாக கோலஸ் நகரில் உள்ள ரெயின்போ இல்லத்தில் காலை உணவும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மதியம் கிருஷ்ணா நகரில் உள்ள ஜெல் ஆயுஷ் சீனியர் இல்லத்தில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விரைவில் குடிசகுப்பத்தில் உள்ள ஸ்டெயின் ஆசிசி இல்லத்தில் இரவு உணவும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் லயன்ஸ் முன்னாள் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனரும் MJF VPS ரமேஷ்குமார், லயன் விஜய் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானத்தை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரலின் தலைவர் செபஸ்டின் மற்றும் செயலாளர், பொருளாளர், நிர்வாகிகள், முன்னாள் தலைவர்கள் மற்றும் அரிமா குருமூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.